ஏய் என்னடா இது கீழேருந்து எது எடுத்து சாப்பிட்ற? வணக்கம் மக்களே, ஃபிட்னஸ் மற்றும் தினம் ஒரு திருக்குறள் சேலஞ்ச் சீரிஸில் இன்னைக்கு டே 12 காலைல எழுந்துச்சோன்னே ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நம்ம ஆர்டர் பண்ண பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் நம்ம சாக்ஸ் தான் போட்டிருந்தோம். 12 சாக்ஸ் வெறும் 200 தான். செம்ம ஒர்த்து. அம்மா வந்துட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறியும் ஃப்ரூட்ஸும் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஜெப்டோவில் கிரேப்ஸ் அதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் நமக்கு ஃபைபருக்கு வந்துட்டு லெட்யூஸ் ஆர்டர் பண்ண ஜஸ்ட் 11 ருபீஸ் தான். அப்புறம் ஃப்ரெண்டெலாம் ஈவினிங் வந்திருந்தானுங்க. பார்த்தா மக்கன் பீடா கொண்டு வந்திருந்தான். அதை ஒரு வா போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து யூனோ ஆடிட்டு இருந்தேன். யூனோ ஆடிட்டு சரி நம்ம வேறு பெங்களூர் போகிறோம், நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்லான்னு போயிட்டோம். இங்கே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சீஸிலாம் செம்மையாக இருக்கும். இல்லை சீஸ்லாம் அள்ளி போட்டு தருவானுங்க. இது சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நம்பலனா பாருங்கள், இவன் கீழே உந்தது கூட எப்படி நக்கி சாப்பிட்றான்னு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மக்களே, இன்றைக்கி அருமையான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள் பார்ப்போம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வானத்திலேருந்து பெய்கிற மலையிலேருந்து தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்குமே உணவு போய் சேருது, உணவு உருவாகுது இந்த மழை பெய்கிறதுனால தான். அதுவும் இல்லாமல் மனுஷங்களுக்கு மிருகங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மழை நீரே ஒரு உணவாகவும் ஆகுது. அப்படியே உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு பீஃப் பக்கோடா சாப்பிட்லான்னு போயிட்டோம். 100 ரூபாய்க்கு அருமையான ஒரு பீஃப் பக்கோடா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டிமார்ட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு மெக்சிகன் ஷவர்மா ஒன்று சாப்பிட்டோம். அப்புறம் வேளச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலான்னு போயிட்டோம். இங்கே செம்மையாக இருக்கும் சுகர் கேன் ஜூஸு. நாங்கள் இப்போ பைனாப்பிள் சுகர் கேன் ஜூஸ் வாங்கினோம். அப்புறம் நைட்டுக்காக வந்து அம்மா கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு பரோட்டா வாங்க சொன்னாங்க. போயிட்டு பரோட்டா வாங்கி கொடுத்தா அம்மா நம்மளுக்கு பிலால் ஹோட்டல்லேருந்து வாங்கின பன் பட்டர் ஜாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா வந்து கடைக்கு வந்து கிரீஸ்லாம் தடவிட்டு இருந்தார். பின்னாடி பார்த்தா நம்ம நண்பர்கள் இவனுங்களோட கொஞ்சம் நேரம் விளையாட்டு வீட்டுக்கு வந்தால் காலைல இந்த மட்டன் பிரியாணியை சூடு பண்ணி கொஞ்சம் ஃபைபருக்கு வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட்லாம் இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் இருக்க நாய்ங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே இன்றைக்கான டே என் பண்ணிக்கிற மக்களே. ஸ்டே ஸ்ட்ராங். நாளைக்கு இன்னொரு திருக்குறளில் சந்திப்போம்.